இப்போ அதிமுக ஆட்டம் கண்டுட்டு இருக்கு, திமுக வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதாவது ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல. ஸோ அது உண்மைதான், பக்கா பிளான்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா? பிஜேபி தலைவரை தோற்கடிக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்குது. யுத்த காலத்தில் திமுகவை வலிமைப்படுத்துவது என்று அண்ணன் ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிற இந்த முயற்சி தன் கட்சியில் இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்ள தெரியாம ஒரு தப்பாட்டம் போடுகிற தருதலின் கையில் அதிமுக சிக்கிவிட்டது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா கொலுவிருந்த காலத்தில் சர்வ சக்தி படைத்தவராக ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன். செங்கோட்டையன் வாசலில் தரிசனம் கிடைக்காதா என்று காத்து கிடந்த காபோதி எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையின் தரிசனத்திற்காக காத்து கிடந்தவன் இன்றைக்கு செங்கோட்டையனை கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குகிறார். அதிமுக என்கிற கட்சியை இன்றைக்கு சிரித்து போக செய்த ஒரு மிகப்பெரிய குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி. அண்ணன் ஸ்டாலின் உயரத்தில் இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி பள்ளத்தில் கிடக்கிறார். அதிமுக தாவேக கூட்டணி சேர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதிமுக இன்னைக்கு குறி இல்லாத பிண்டம். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். நான் யாகவன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பவர் மூத்த அரசியல்வாதி, மொழி ஆளுமை திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. திமுக கிட்ட பிளான் 2016 அப்படிங்கிற ஒரு விஷயம் கையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2026 இப்போ 2026 ஓகே. 2016 ஒரு பிளான் அவங்க வச்சிருந்தாங்க, அதே சேம் பிளானை இப்போ கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். 2016 மதிமுக தேமுதிக நிர்வாகிகள்லாம் தன் பக்கம் இழுத்துக்கிட்டாங்கல்ல. ஸோ அதே மாதிரியான ஒரு பிளானை இப்போ அதிமுகவை ஆட்டம் காண வைக்கிறதுக்காக அதில் இருக்க முக்கிய நிர்வாகிகளை திரும்ப அவங்க பக்கம் இழுத்துக்கிறதுக்காக ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அதில் சில பேர் திமுக பக்கமும் போயிட்டாங்க. ஸோ இப்போ அதிமுக ஆட்டம் கண்டுட்டு இருக்கு, திமுக வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதாவது ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல. ஸோ அது உண்மைதான், பக்கா பிளான்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா? இல்லை, அது ஒரு அரசியல் கட்சி அந்த திசையில் பயணிப்பதுன்னு பாபமான காரியம் இல்லை. யுத்த காலத்தில் தன்னுடைய கட்சியை வெற்றி பெற வைப்பதற்கு வகுக்கிற வியூகங்களில் அதுவும் ஒன்று. என்னாலே கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை, அதிமுகவின் எம்ஜிஆரின் மடியில் வளர்ந்த அன்வர் ராஜா, த ஸ்கை இஸ் மை லிமிட், வானம் வரைக்கும் எனக்கு அதிகாரம் என்று சட்டமன்றத்தில் சொல்லி 1986 மொழிப்போரில் அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவை தீ நாக்குகளுக்கு தின்ன கொடுக்கின்ற அறப்போரில் ஈடுபட்ட ஆணாக பிறந்த தமிழன்னை என்று நான் ஆராதிக்கிற பேராசிரியர் அன்பழகன் உட்பட 12 பேரினுடைய பதவியை அரசியல் சட்டத்தின்படி விசுவாச பிரமாணம் எடுத்து கொண்டு வந்த நீங்கள் அரசியல் சட்டத்தை மீறிவிட்டீர்கள் என்று அவர்கள் பதவியை பறிமுதல் செய்த PH பாண்டியனின் பிள்ளை மனோஜ் பாண்டியன், அவரும் இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறார். ஒரு கடந்த காலத்தை கசக்கி தூர எறிந்துவிட்டு கட்சிக்கு வருகிறவர்களை வரவேற்று யுத்த காலத்தில் திமுகவை வலிமைப்படுத்துவது என்று அண்ணன் ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிற இந்த முயற்சி என்னை கேட்டால் ஆதரிக்க வேண்டும். தன் கட்சியில் இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்ள தெரியாமல் ஒரு தப்பாட்டம் போடுகிற தருதலின் கையில் அதிமுக சிக்கிவிட்டது. நேற்றைக்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த செங்கோட்டையின் ஆதரவாளர் ஒரு பெண்மணியை 12 பேரை கட்சியை விட்டு தூக்கி எறிகிறார். அந்த கட்சியில் அவர்களுடைய பங்களிப்பை குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு 1991-96 காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா கொலுவிருந்த காலத்தில் சர்வ சக்தி படைத்தவராக ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன். செங்கோட்டையன் வாசலில் தரிசனம் கிடைக்காதா என்று காத்து கிடந்த காபோதி எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையின் தரிசனத்திற்காக காத்து கிடந்தவன் இன்றைக்கு செங்கோட்டையனை கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குகிறார்.
கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை கட்சியை விட்டு நீக்கி அதிமுக என்கிற கட்சியை இன்றைக்கு சிறுத்து போக செய்த ஒரு மிகப்பெரிய குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி. தகுதியற்ற எடப்பாடி பழனிசாமியை அண்ணன் ஸ்டாலினை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அண்ணன் ஸ்டாலின் உயரத்தில் இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி பள்ளத்தில் கிடக்கிறார். தகுதியற்ற தலைமை இருக்கிற இடத்துல இருக்கிறத விட ஒரு தகுதியான இடத்துக்கு போறது, அதனால அவங்க போறது தவறு இல்லை அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே? இல்ல, தன்னுடைய இருப்பை அங்கீகரிக்கிற ஒரு தலைமை. மனோஜ் பாண்டியன் திமுக வேட்பாளரை ஆலங்குளத்தில் வீழ்த்தியவர், பூங்கோதையை, ஆலடி அருணாவின் மகளை. கண்டிப்பா அவரை கூட ஏற்றுக்கொள்கிற பக்குவம் அண்ணன் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. நிச்சயமா. அதே மாதிரி 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கான யூகங்கள்ல 2023லயே திமுக வகுத்து எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஆமா, நேரு தலைமையில அதுல உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு உறுப்பினராக உள்ள இருந்து அந்த மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. யாரு வந்தாலும் இவங்களோட வெற்றியை தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது அதோட நிலைப்பாடை பத்தி உண்மைதான் அது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு ரீதியாக இந்தியாவில் பலம் பெற்ற கட்சி திமுக. இந்திய அரசியலில் 3வது இடத்தில் இருக்கிற கட்சி இன்னைக்கு திமுக. ஒரு தமிழ்நாட்டுக்குரிய கட்சியாக இருந்து அதை இன்றைக்கு தேசிய அரசியலில் ஒரு முக்கிய கட்சியாக முன்னிறுத்திய வரலாறு அண்ணன் ஸ்டாலின் வரலாறு. ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகம் யுத்தத்தை எதிர்கொள்வதற்கு ஆனை, சேனை, ஆள், அம்பு, கோட்டை, கொத்தளம் எல்லா ஆயுதங்களோடும் இருக்கிறது. திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் களப்பணியாற்றி வெற்றி கரையை தொட்டுவிட முடியும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறது. நிச்சயமா. அதே மாதிரி தொகுதி வாரியா நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயத்துக்கு அழைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவங்களோட தேர்தலை எப்படி சந்திக்க போறோம், எப்படியான வியூகங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுல ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நாகர்கோயிலில் சேர்ந்த நிர்வாகிகளை வந்து சந்திக்கும் போது அதில் உடன் வந்து கனிமொழி அவர்களும் உள்ள இருந்திருக்காங்க. அப்போ அங்கே பேசும்போது தேர்தலில் வெற்றி பெறல அப்படின்னா நிர்வாகிகளோட பதவிகள் பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் பேசியிருக்காரு. ஸோ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, அந்த தென் மாவட்டங்களுக்கு போகிற பொறுப்பாளர் சகோதரி கனிமொழி. அதனால கனிமொழியும் அந்த நேர்காணலில் இருந்தாங்க. ஒரு பிஜேபி கட்சியினுடைய தலைவர் நண்பர் நயினார் நாகேந்திரன், அவர் கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் திமுகவினுடைய நெல்லையின் காட்ஃபாதர் என்று கருதப்படுகிற ஏஎல் சுப்பிரமணியம் அவர்களுடைய மகனிடத்தில் தோற்று போனார். நடந்து முடிந்த தேர்தலில் நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்பொழுது தமிழ்நாட்டின் பிஜேபி தலைவரை தோற்கடிக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கிறது. அதனால நீங்க இதுல கடமை தவறினால் உங்களை கட்சியை விட்டு நீக்குவேன் என்று அண்ணன் ஸ்டாலின் சொல்லியிருப்பது அவருடைய ஆளுமையை நமக்கு தெரியும். கனிமொழி அவர்கள் அவரோட சகோதரி. ஆக்சுவலாக அவங்க தான் அந்த ஏரியாவுக்கான நிர்வாக பொறுப்பு அவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்களோட தலைமையில் தான் அந்த 2 மாவட்டங்களுமே இயங்கிக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களோட கட்சி பொறுப்பை வந்து நான் பறிச்சிருவேன், தேர்தலில் வெற்றி பெறலை அப்படின்னா டைரெக்டாக அவங்கள தான் மிரட்டுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார் அண்ணன் ஸ்டாலின் கனிமொழிக்கு. இப்பொழுது முப்பெரும் விழாவில் பெரியார் விருதை கூட அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. முதுகுளத்தூர் தங்கம் முத்தமிழ் சிங்கம் பசுமன் தேவர் திருமகனாரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த போன பொழுது கூட கனிமொழியை அருகில் அவர் நிற்க வைத்தார். நாடாளுமன்ற குழுவின் தலைவராக மேலவை கீழவை 2 சேர்ந்த நாடாளுமன்ற குழுவின் தலைவராக இருந்த இடத்தில் உட்கார வைத்திருக்கிறார். பெண்களினுடைய பிரதிநிதித்துவத்திற்கு திமுகவின் துணை பொதுச் செயலாளராக அவரை அமர வைத்து அழகு பார்க்கிறார். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. கற்பனையில் கூட அப்படி நீங்கள் நினைக்காதீர்கள். முக்கிய பொறுப்பாளர் அப்படிங்கிற முறையில் மாவட்ட செயலாளர் நிச்சயமா. அதே மாதிரி திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புகிற ஒரே நோக்கத்தில் தான் வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு நிலைப்பாட்டில் பாஜகவும் இருக்கு. அதுக்காக தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா திமுக உங்க கூட்டணியால திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சாத்தியம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாஜக வந்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியே போகும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. ஸோ அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, பாஜகவும் சேர்ந்து கொள்ளும்.
வெளியே போகாது. தாவேக்கா சொல்லியிருக்காங்களே, காரணத்தை கொண்டு பாஜக கூட கூட்டணி இல்ல அதைத்தான் அப்படின்னு சொல்றேன். சொல்றாங்க. தாவேக்கா அதிமுகவையே சேர்க்காதுங்க. அதிமுக தாவேக்கா கூட்டணி சேர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதிமுக இன்னைக்கு குறி இல்லாத பிண்டம், கூர் இல்லாத அம்பு, அச்சாணை இல்லாத தேர். அந்த கட்சியை கட்டி அழுகுது, சனியை கட்டி அழுறது மாதிரி. எதுக்கு? நமக்கு தான் வாலிபர்கள் நமக்கு அணிவகுத்து நிற்கிறாங்க, தாய்மார்கள் ஆதரவு இருக்கு. நம்ம பெரியாரையும் அண்ணாவையும் அஞ்சலை அம்மாளையும் டாக்டர் அம்பேத்கரையும் 6000 பள்ளிகளை திறந்த கர்ம வீரர் கல்வி வெள்ளர் காமராஜரின் வழிகாட்டியாக கொண்டிருக்கிறோம், கொள்கை தலைவர்களாக. அவங்கள வச்சு பிரச்சாரம் பண்ணுவோம், ஜெயிப்போங்கிற நல்ல நம்பிக்கையில தம்பி விஜய் இருக்கிறார். கண்டிப்பா. ஸோ நீங்க விஜய் வந்து அந்த அவங்களோட கொள்கை தலைவர்களோட அந்த கொள்கையில பரப்பி நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாரு நீங்க சொல்றீங்க. ஸோ இப்போ மக்கள் மத்தியில ஒரு பரவலான ஒரு கருத்து ஒன்று இருக்கு. கட்சியோட தலைவராக செயல்படுறது வந்து ஆதவ் அர்ஜுனா தான், அவர் தான் எல்லாமே பேசுறாரு, விஜய் வந்து ரொம்ப சைலண்டா இருக்காரு, என்ன சொல்றது, எல்லா செயல்பாடுகளும் ஆதவ் அர்ஜுனா தான் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, எனக்கு அது தெரியல. நம்ம தெரியாத சொல்லக்கூடாது. இல்லை, தம்பி விஜய் அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்துருக்கிறாரா? அதுவும் கட்சியவே ஆதவ் அர்ஜுனா நடத்திட்டு இருக்காராமே. இல்லை, ஒரு ஆள் நடத்தணும்ல. இவன் அண்ணன் ஸ்டாலின் அறிவாலயத்திலே இருக்காரு, அங்கே அமைப்பு செயலாளர் அண்ணா RS பாரதி இருக்கிறாரு, DKS இளங்கோவன் இருக்காரு, அவங்க தான் அதை வழி நடத்துகிறாங்க. அது மாதிரி ஆதவ் அர்ஜுனாவுக்கு கையில் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாரு. பொதுக்குழுவில் கூட ஆதவ் அர்ஜுனா பேசின பேச்சு என்னால் ரசிக்க முடியலை. நான் அதைத்தான் உங்ககிட்ட கேட்கணும்னு. ஆமாம், ரசிக்க முடியலை. இப்போ அந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது இவங்க சொன்ன ஒரு விடயம் என்னன்னா, தனிமனித தாக்குதல் இருக்கக்கூடாது, யாரையுமே ஒருமையில் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இவங்கள வந்து ஒருமையில பேசுறாங்க, தனிமனித தாக்குதல் வந்து மற்றவங்க பண்றாங்கிறதுக்காக அவங்கள இந்த மாதிரியான ஒரு ரொம்ப கீழ்த்தரமா இறங்கி போய் பேசலாமா? இல்லை, அப்படி பேசவே கூடாது. ஆதவ் அர்ஜுனா அது ஏன்னா ஒரு நீங்க இதுக்கு முன்னே தேர்தலே நிக்கல தாவேக்கா. நாடாளுமன்ற தேர்தல் கட்சி தொடங்கியதற்கு பிறகுதான் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அதை எதிர்கொள்ளலை நீங்க. அது மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் தாவேக்கா வரல. கண்டிப்பா தேர்தலை இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை. ஈரோடு தேர்தலுக்கு வரல. அதனால அந்த சோதனையில நமக்கு மக்கள் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு யூகிக்க வேண்டிய பொறுப்பு ஆதவ் அர்ஜுனாவுக்கு அந்த கட்சியில் இருக்க நிர்வாகிகளுக்கு இருக்கு. அதுக்கிடையில தனிப்பட்ட விமர்சனங்களை செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அது விஜயினுடைய பெயருக்கும் பெருமைக்கும் இழுக்கு ஏற்படுத்தும். கண்டிப்பா. குறிப்பா அவர் பேசினதுல துரைமுருகன் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்கருத்துக்கள் நிறைய இருக்கு. உங்களோட பார்வையில அது அவர் பேச என்ன சொன்னார் துரைமுருகன்? சார், துரைமுருகன் வந்து சட்டசபையில இருந்துட்டு எல்லாருமே கேள்வி கிண்டலா பேசிட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரால் எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. அவங்கெல்லாம் வந்து எங்க பொதுச் செயலாளரை கிண்டல் பண்றாங்க, அவர் முதல்ல அவர் எந்திரிச்சு நடக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேச சொல்லுங்கிற மாதிரி. அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா அது ஒரு காலத்தால் மூத்தவர் நடக்க முடியாதுங்கிறது இயற்கை, நியதி. ஆனால் துரைமுருகனுக்கு இருக்கிற பின்புலத்தில் 1000ல் 1 பங்கு தமிழ்நாட்டு அரசியலில் யாருக்கும் இல்லை. அவர் வந்து கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் அவருடைய பேச்சை இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து அவர் பேசிய பேச்சை கேட்டு அண்ணாவே அழுதிருக்கிறார். நானே அவரை துரைமுருகன் சொல்ல மாட்டேன், நான் வணங்குகிற உரைமுருகன். கேட்டீங்களா? 1900 மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் அவரோட கல்வி கற்க உதவினார்னு சொல்லுவாங்க. அதே எம்ஜிஆர் என்னிடத்தில் வாழ்ந்து அழைத்த பொழுது செத்தாலும் திமுக தான் உறுதியாக இருந்தவர் அவர். அதனால 1977 இருந்து 2 வருஷம் நினைக்கிறேன், அது 5 வருஷமானு தெரியல, கலைச்செல்வி என்பவரிடத்துல ஒரு கட்டத்துல காட்பாடியில் தோற்றார். தொடர்ந்து திமுகவில் வாகை சூடி வருகிறவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையின மாதிரி. அவரையெல்லாம் விமர்சிக்கிற தகுதியெல்லாம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இல்லை. அதே மாதிரி நக்கீரன் கோபால் அவர்கள் அவர் பேரை சொல்லாமல் நீங்கள் பத்திரிக்கையாளர்னா பெருசா வாடா நீ வந்து தொட்டு பாடுற, என் தலைவனை தொட்டு பாரு, நீ என்னாரான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், ஒரு ரவுடி மாதிரி கீழே இறங்கி பேசுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு செயலை மேடையிலிருந்து பேசியிருக்காரு. இல்லை, அது தேவையில்லை, தவிர்க்கலாம். கடுமையான விமர்சனங்களை தாவேக்கா தவிர்ப்பு தான் தாவேக்காவுக்கு நல்லது. அனுபவ ரீதியாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி.